ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல வாட்ஸ்அப்ல நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 8 நியூ ஃபீச்சர்ஸ் என்னன்றதை வாங்க பார்க்கலாம். இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப்ல இந்த ஃபீச்சர் இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ணிருப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் பிளாக் மெசேஜ் ஃப்ரம் அன்னோன் கான்டாக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அதாவது உங்களுக்கு யாராவது தெரியாதவங்க அன்னோன் நம்பர்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணா அதை வந்து பிளாக் பண்ற மாதிரி செட் பண்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். குறிப்பா லேடிஸ்க்கு ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இது வந்து எப்படி எனேபிள் பண்றதுன்னா, உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல பிரைவேசிக்குள்ள போய்க்கோங்க. பிரைவேசில கீழே அட்வான்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா பிளாக் அன்னோன் அக்கௌண்ட்ஸ் மெசேஜ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க ஆன் பண்றது மூலியமா உங்களுக்கு யாராவது தேவையில்லாதவங்க மெசேஜ் பண்றதை ஈஸியா அது மூலியமா ஸ்டாப் பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். ரெண்டாவதா பார்க்கக்கூடிய ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ்ல முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டா தான் காமிக்கும். அவங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்கன்றத நம்ம உள்ள போய் தான் டச் பண்ணி பார்க்க முடியும். இப்ப அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் பெருசாவே காமிக்குது. இதுல இன்னொன்னு ஒரு ஃபீச்சர் ஒன்று ஆட் பண்ணிக்காங்க. முன்னாடிலாம் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டால தான் நம்ம வந்து யாருக்காச்சும் டேக் பண்ண முடியும். இப்ப அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க வாட்ஸ்அப்லயும் டேக் பண்ணிக்கலாம். நீங்க அது பக்கத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு யாரெல்லாம் டேக் பண்ணணுமோ அப்படி டேக் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஃபீச்சரா இருக்கு. மூணாவதா கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா கிரியேட் ஸ்டிக்கர்ஸ். அதாவது முன்னாடி ஸ்டிக்கர் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலியமா தான் கிரியேட் பண்ணணும். இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளோட போட்டோவை அப்படியே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி மீம் கிரியேட்டிங் ஸ்டிக்கரா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல பார்த்து பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்ல போய்க்கோங்க. வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை டச் பண்ணீங்கன்னா கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் புதுசா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா இப்போ உங்களோட எந்த போட்டோ வேணாலும் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நான் என்னோட இந்த போட்டோ எடுத்துக்கிறேன். இப்போ இந்த போட்டோ எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கரா மாறிடும். இதோட இதை கஸ்டமைஸ் நம்ம பண்ணிக்கலாம். என்ன கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களோட லொகேஷனுமே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எப்படி லொகேஷன் ஆன் பண்றது சொல்றேன் பார்த்துக்கோங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, லொகேஷன் ஆன் பண்ணிக்கலாம். கரண்ட் லொகேஷனை செலக்ட் பண்ணி அப்படியே நீங்க வந்து போட்டுக்கலாம். லொகேஷன் போட்டுக்கலாம், டைமிங் போட்டுக்கலாம். உங்க ஸ்டிக்கர்ஸ் வந்து மீம் கிரியேட் ஸ்டிக்கரை வந்து மாத்தி போட்டுக்கலாம். இது வந்து ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சருங்க. இது இத்தனை நாள் வாட்ஸ்அப்ல இல்லாம இருந்துச்சு. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலியமா தான் நம்ம வந்து ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு அனுப்புவோம். இப்போ வந்து அது வாட்ஸ்அப்லேயே கொண்டு வந்து ரொம்பவுமே ஒரு சூப்பர் ஃபீச்சர். இதுல நாலாவதா பார்க்கக்கூடிய ஃபீச்சர் பாத்தீங்கன்னா நியூ ஜூம் கண்ட்ரோல்ஸ். அதாவது நீங்க வாட்ஸ்அப்ல பேக் கேமராலையும் நீங்க ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம், செல்ஃபிலையுமே ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நீங்க வாட்ஸ்அப்ல போய் அந்த இடத்த நீங்க பிரஸ் பண்ணிட்டு கையை வந்து லைட்டா மூவ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஜூம் ஆகும். அப்படியே அந்த ஸ்கிரீனை டபுள் டேப் பண்ணீங்கன்னா செல்ஃபி கேமரா ஓப்பன் ஆகும். இது வந்து ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ இது ஒரு நியூ ஃபீச்சரா இருக்கு. ஃபிஃப்த்ல இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஏ கஸ்டம் கான்டாக்ட் லிஸ்ட். அதாவது பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து 4 ஆப்ஷன் தான் இருக்கும். ஆல், அன்ரீடு, ஃபேவரட், குரூப் அப்படிதான் மட்டும் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது வாட்ஸ்அப்ல போனீங்க அப்படின்னா நீங்க அந்த லிஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா பக்கத்துல ஒரு பிளஸ் ஐக்கன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்த நீங்க டச் பண்ணீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஒர்க்கு, ஃப்ரெண்ட்ஸு, நீங்க ஜிம்முக்கு போறீங்கன்னா ஜிம்முகள் இருக்கவங்களை மட்டும் அந்த அந்த இதுல வந்து வச்சுக்கலாம். அந்த காலத்துல வந்து வச்சுக்கலாம். அப்படி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இப்போ அது வந்து வாட்ஸ்அப்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. 6 ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டோ வீடியோ கால் ஃபில்டர்ஸ். அதாவது நீங்க வீடியோ கால் பண்றப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நார்மலா தான் இருக்கும். இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேஸை வந்து எஃபர்ட் பண்ணி வந்து நல்லா க்ளோவா காமிச்சிக்கலாம். பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ காலில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். ஸோ இது வந்து நியூ ஃபீச்சரா வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுவுமே வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. 7th ஃபீச்சரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா, முன்னாடி நம்ம யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் சாட்குள்ள போய் மெசேஜ் பண்ணுவோம். அப்புறம் வந்து யோசிச்சு வெளியே வந்துருவோம். அப்புறம் போய் பார்த்தோம்னா அந்த மெசேஜ் அப்படியே இருக்காது. இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க ஒரு மெசேஜ் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க ஏதாச்சும் ஒன்று டைப் பண்றீங்க. டைப் பண்ணிட்டு அப்படி வெளியே வந்துட்டீங்கன்னா அது டிராஃப்ட்னு காமிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சருங்க. ஸோ இது வந்து வாட்ஸ்அப்பை கொண்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. 8th ஃபீச்சரா டிரான்ஸ்ஃபர் சேட்ஸ். அதாவது உங்க வாட்ஸ்அப்பை வந்து நீங்க ஒரு புது மொபைல் வாங்குறீங்க. அதுல இருந்து இந்த வாட்ஸ்அப்ல இருக்க எல்லா டேட்டாவுமே போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே சேர்த்து அப்படியே அழியாம பேக்கப் எடுக்காம அப்படியே எல்லாத்தையுமே மொத்தமா அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா எப்படின்றது சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா சாட்ஸ் போய்க்கோங்க. சாட்ஸுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் சாட்ஸ் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு நீங்க ஒய்ஃபை தான் ஆன் பண்ண சொல்ல ஆன் பண்ணிட்டு ஒரு QR கோட் மாதிரி காமிக்கும். அதுக்கப்புறம் உங்க புது போன்ல வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர் சாட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்ல இருக்க எல்லா டேட்டாவுமே அது அப்படியே அங்கிட்டு மாறிடும். ஸோ இது வந்து ரொம்பவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த வாட்ஸ்அப் ஃபீச்சர்ல உங்களுக்கு எந்த வாட்ஸ்அப் ஃபீச்சர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாட்ஸ்அப்ல என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு தெரியாம இருந்தா அவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.